பச்சை பயிறு கறிக்கு பச்சை பயிறு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, பூண்டு 5-6 பல், பச்சை மிளகா காரத்துக்கு 2. பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சு காலையில் அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிச்சிட்டு முளைக்கட்டி வச்சுக்கணும். வறுத்த வேர்க்கடலையை 1-2 பொடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, உப்பு அது 3 மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் 2 தரம் அரைச்சி வச்சுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, பயிறுக்கும் சேர்த்து போட்டாச்சு உப்பு, 3ஐயும் பல்ஸில் போட்டு அடித்து வச்சுக்கலாம். பச்சை பயிறு கறிக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். வெடிச்சோன்னே பூண்டு, பச்சை மிளகா, உப்பு அதை அரைச்சி வச்சோம், அதை போடுறோம். பச்சை மிளகா பூண்டெல்லாம் பச்சை வாசம் போட்டோம். போனோன்னே மஞ்சள் பொடி, கருவேப்பிலை எல்லாம் போடணும். பூண்டு பச்சை மிளகாலாம் பச்சை வாசம் போயிடுச்சு. கருவேப்பிலை போடுறேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போடுறேன். மூண்டால் போடுவான்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, வறுத்த வேர்க்கடலை 1-2 பொடிச்சு வச்சுருக்கோம், அது கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வைப்போம் வேகிற வரைக்கும். காசி வெந்துருச்சு. லைட்டாக வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டு மூடி வைப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, வத்தட்டும். பச்சை பயிறு நல்லா குக் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மேலே கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.